கார்த்திகான்றாங்க அவங்க பொண்ணு கூட தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க புருஷன் வெளியூர்ல வேலை செஞ்சுட்டு இப்பதான் ரொம்ப வருஷம் கழிச்சு வரேன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் அவங்க தம்பி மூலியமா அனுப்பி வைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து இந்த ஊர்ல யாரையும் சாவடிச்சிடறாங்க. ஆக்சுவலா ரொம்ப நாளாவே இந்த ஊர்ல குழந்தைங்க பெரியவங்கன்னு சொல்லிட்டு யாருமே விடாம சாவடிச்சு போட்டுட்டு இருக்காங்க. அப்ப கூட்டத்துல ஒருத்தர் நேத்து நான் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்டு எழுந்து பார்த்தா ஏதோ ஒரு உருவம் ஒரு குழந்தைய சாப்பிட்டுட்டு இருந்தது. அதை பார்த்தவே இந்த பயந்துட்டு இனிமேல் நாங்க தூங்க மாட்டேன், எனக்கு எங்கெல்லாம் இடம் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்காரு. அதை கேட்ட இந்த ஊர் தலைவருமே கொஞ்ச நாளைக்கு யாருமே வேலைக்கு போகாம வீட்லயே இருங்க, நானே காவலாளி போட்டு யார் இதை பண்ணதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு. ஆனா இந்த பொண்ணுமே ஊர்ல இருந்து புருஷன் வராருன்னு தடபடலாம் விருந்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து இந்த ஊர் தலைவர் வந்து பின்னாடியே நடக்க போறது எப்படிமா முன்னாடியே நீ டைரியில எழுதி வைக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்கறாரு. ஆக்சுவலா இந்த பொண்ணு பல வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போற விஷயம்லாம் இப்பவே இவர் நினைச்சு பார்க்க ஆரம்பிச்சிருப்பா. அதெல்லாம் மறக்க கூடாதுன்னு சொல்லிட்டு டைரியிலேயே எழுதி வச்சிருப்பா. அதுல 2019 வந்த கோவிட பத்தி பல வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சிருப்பா. அந்த புக்கு பேரு கருங்காப்பின்னு பேர் வச்சிருக்கா. இந்த தலைவர் என்னோட ஃபியூச்சரை பத்தி எதனா சொல்லுமான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. தயவு செய்து அந்த பானையை மட்டும் உடைச்சிடாதீங்கன்னு சொல்றா. ஆனா இவர் நான் ஏமா அந்த பானையை உடைக்க போறேன்னு சொல்லிட்டு கையை தூக்குறாரு. பார்த்தா அந்த பானை உடைஞ்சு போகுது. அதை பார்த்ததுமே இந்த பொண்ணுக்குள்ள ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு அப்பதான் இவருக்கே புரிய வருது. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே உங்க புருஷனோட தம்பி அண்ணன் ஊர்ல ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க பாடியை கொண்டு வராங்க. அதை பார்த்ததுமே இனிமேல் நமக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இதோட ஃபுல் வீடியோ லிங்க் கீழே ரிலேட்டட்ல ஆட் பண்ணிருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்க.